சண்டே அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ ஆகஸ்ட் 3 4 எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போகிறது. இதுக்கு நடுவுலையும் நிறைய பள்ளம்லாம் அந்த 6, 7, 8, 9, 10 இது எல்லாத்தையும் வந்து தோண்டினாங்க. பெருசாக எதுவுமே வந்து எவிடன்ஸ்லாம் கிடைக்கல. 11th பிளேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். 11th பிளேஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி மார்க் பண்ண 11th பிளேஸ் கிடையாது. கிட்ட வந்து அந்த 11th பிளேஸ் மார்க், அந்த 11 அப்படின்றத மார்க் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விட்னஸ், அந்த துப்புரவு பணியாளர் வேற ஒரு இடத்த காட்டி இங்கே நீங்கள் தோண்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடர்ந்த பகுதிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அது கிட்டத்தட்ட தரைமட்டத்துலேருந்து 100 அடி ஹைட்டுங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒரு நீங்கள் ஒரு எவாக்குவேஷனே பண்ணால் கூட, யாருக்காவது எதாவது ஆயிடுச்சுன்னா கூட தூக்கிட்டு வர முடியாது. ஒரு 2 மூட்டை உப்போட உள்ளே போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான எலும்பு கூடங்களாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் வந்து பெண்களோட புடவைகள், அப்புறம் நிறைய எவிடன்ஸ். ஆக்சுவலாக இது அதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் வந்து எஸ்ஐடி ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இது எல்லாமே நியூஸில் வர்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் ஒரு 2 பணம் எடுக்கிறாங்களாம். இது கேட்கும்போது இல்லை, எனக்கு பதட்டமாக இருக்குங்க. ஏன்னா பக்கத்தில் ஏதோ தோண்டி ஏதோ கிழங்கு எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் ஒரு 2 பணம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி புதைச்ச பணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.